சசிகலா அவர்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் யாரிடம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீதும் என்டிஏ தலைவர்கள் மீதும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்கள ஒரு கிள்ளுக்கீரை போல அவங்க நினைக்கிறாங்களாம். என்ன அப்படின்னா அவர்களிடம் வந்து அவங்க ரெடியா இருக்காங்க என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தர, ஆனா அவங்களை யாருமே போயிட்டு சீண்டல அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தில் இருக்காங்க. சோ அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது சம்பந்தமா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களாவே வாலண்டரியா தூது விட்டு இருக்காங்க டெல்லி தலைவர்கிட்ட. நான் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்யறேன், சோ அந்த பிரச்சாரத்துக்கு என்ன யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு ஈடாக தன்னுடைய ஆதரவாளர்களான பள்ளிப்பட்டு நரசிம்மன் மற்றும் ஆனந்தன் முன்னாள் அமைச்சர் இவங்க 2 பேருக்குமே வந்து இரட்டை இலையில சின்னம் ஒதுக்கி அவங்கள நிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு கைமாறா நான் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா எடப்பாடி அவர்களோ என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த அம்மாவை முதல்ல ஆதரவு கடிதம் கொடுக்க சொல்லுங்க, சீட்டு கொடுக்கறத பத்தி பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டான ஒரு பதில் சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு அந்த அம்மா மிகுந்த கோபம் அடைஞ்சிட்டு எடப்பாடிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தகுந்த பாடத்தை புகட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சசிகலா அம்மையாரை பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும் அம்மா கூட இருக்கும்போது அவங்க சின்னம்மா சின்னம்மா என்று எல்லாரும் அழைக்கப்படுபவர். அவங்க 2017ஆம் ஆண்டு சிறைச்சாலை போவதற்கு முன்னாடி அவங்களுக்கு சொத்து குவிப்பு வழக்குல அவங்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. சுமார் 4 ஆண்டு காலம் அவங்க வந்து சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்தாங்க. அங்க சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை அவங்க முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கு தயாரா இல்லை. அதற்கு பதிலாக செங்கோட்டையன் அவர்களை சிஎம்மாக தான் அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தான் வந்து சொல்லவே ஒரு பைனலா தான் எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மையா டிக் பண்ணிருக்காங்க.